சனிக்கு ரொம்ப பிடிச்ச மரம் சார் வன்னி மரம். வன்னி மரம் சனி தோஷத்தை அப்படி நீக்கும் சார். சரிங்க. அந்த கருப்பு துணியை வந்து வன்னி மரத்தில் தான் கட்ட சொல்லுவாங்க சார். அங்கே மீதி கிரகங்கள் எல்லாம் வந்து கோவிச்சுக்குதுங்க சிவன்கிட்ட. சனிக்கு மட்டும் நீ பொசிஷன் கொடுத்துட்ட, நாங்கள் வந்து இழிச்ச வாங்களா, நாங்களும் தவம் இருக்கிறோம் அப்படின்னு வடிவத்தில் தவம் இருக்காங்க சார். அப்போ அங்கே நவகிரகங்களுக்கு தோஷமே இல்லை. அந்த கோயிலில் நவகிரக தோஷமே விட்டு போயிடுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தொழில் தான் முக்கியம். அந்த தொழில்காரகன் சனி அங்கே அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். அங்கே அனுகிரக மூர்த்தி. ஒருத்தனுக்கு ஆயில் தான் ரொம்ப முக்கியம், அனுகிரக மூர்த்தியாக இருக்கார், ஆயில் விருத்தி பண்ணுறாரு. ஒருத்தருக்கு வந்து கர்மாவை போக்கணும், அதுதான் முக்கியம், அங்கே கர்மாவை போக்குற ஸ்டேஜில் உட்காந்துருக்கார். இந்த 3 நடந்துற போது திருக்குழிக்காடு ஏன் போகக்கூடாது? கண்டிப்பாக நினச்சா போயிட்டு இல்லாமே. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்குங்க, எங்கே ஒரு பக்கம் சனினால் இந்த 3 உங்களுக்கு நடந்தானே ஆகணும். கர்மா, ஆயில், ஆரோக்கியம், தொழில், இந்த 3மே 4மே நடந்தானே சார் ஆகணும். அதுக்கு நீங்கள் எங்கே ஒரு பக்கம் அனுகிரகம் வாங்கி ஆகணும்ல. அந்த அனுகிரகம் கிடைக்கிற இடம் திருக்குழிக்காடு. அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 27 நல்லெண்ணெய் தெய்வமும் போடலாம். அப்படி இல்லைன்னா சனியோட வருடம் 19 நல்லெண்ணெய் தெய்வமும் போடலாம். போட்டுட்டு நல்ல மானசீகமாக வஸ்திரமெல்லாம் சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்.